கர்த்தரை ஆராதிப்போம். நமது தலைவன் இயேசுராஜன், அவர் மார்பில் சாய்ந்து அவரை ஆராதிப்போம்.
களைத்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த நல்ல கர்த்தர் நம்மளை அவருடைய தோளின் மேல் சுமந்து கொள்வார். ஆமென். அவர் நம்மை சுமந்து கொள்வார். நம்ம கவலைகள் எல்லாம் மறந்து தொடர்ந்து பயணம் செய்ய முடியும். இந்த காலவெளியிலே அந்த நல்ல மேய்ப்பன் நம்மளை தூக்கி சுமந்து கொள்வதற்கே வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பாரங்கள், நஷ்டம், கஷ்டம், உபத்திரம் எதுவா இருக்கட்டும், இந்த நல்ல மேய்ப்பனை பின்தொடரணும்னா அவர்கிட்ட வந்துட்டோன்னா போதும், நம்மளை தூக்கி அவருடைய தோள்களின் மேல் வைத்துக் கொள்கிறார். ஆமென். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எளிதாக இந்த ஆறுகளை கடந்து செல்ல முடியும். அக்னி மேல் நடந்து செல்ல முடியும். அவர் நம்ம கூட இருப்பதனால. இந்த காலவெளியில பலவிதமான கேள்விகள், பலவிதமான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாறாதவர். இந்த நல்ல மேய்ப்பரின் குரலை கேட்டு அவர் பின்னாடி செல்லும். தேங்க்யூ லார்ட். அற்புதமாய் நடத்துவார். இதெல்லாம் முடியாதுன்னு நீங்க தீர்மானம் பண்ணியிருக்கலாம், முடியாம சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை முடித்து கொடுப்பார், செய்து கொடுப்பார். எது இனிமேல் வாய்ப்பே இல்லாம இருக்கலாம், ஆனா நமக்கென்றே ஒரு புதிய வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். வனாந்தரத்துல வழி, அவாந்தர வழியில ஆறுகளை கொண்டு வருகிற கர்த்தர். இன்னைக்கு உங்க வழி வனாந்தரத்தை போல இருக்கலாம், அவாந்தர வழி போல இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு லேசான காரியம். நம்புறீங்களா? இருக்கிற இடத்துல இயேசுவே, இந்த காலவெளியில் உண்மை நம்புகிறேன், உண்மையே நம்புகிறேன், உண்மையே பின்தொடர்வேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ மக்களே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த காலையிலும் கர்த்தருடைய மாறாத பிரசனம் நம் அனைவரோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நம்மளை நித்தம் நடத்துவார். இந்த நாளிலே நம்முடைய நாளுக்கு ஆதாரமாக வேத வார்த்தை எடுக்கிற வேத பகுதி சங்கீதம் 46 முதலாம் வசனம். சங்கீதம் 46 அத்தியாயம் 1 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்தோன்னா நிறைய பேர், ஐயோ நான் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற வசனம். ஆமா, உங்க இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார். உங்க சூழ்நிலை அறிந்த கர்த்தர். இந்த கர்த்தர் ஆகவே அவர் நம்மளை அறிந்தபடினாலே அற்புதமான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்திலே நம்மளை நடத்துவதும் நிச்சயம். ஆமென். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும், ரெஃப்யூஜ். ஐயா, இஸ்ரேல் மக்களை பாருங்க, அன்னைக்கு எகிப்து தேசத்துல தான் இருந்தாங்க. இப்போ மோசே வந்துட்டாரு, வந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாரு. வாங்க, நம்ம கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போக போகிறோம், நம்ம விடுதலை கேட்டு வாங்க போகிறோம், நம்ம போய் கர்த்தர் கொடுக்குற தேசத்தில் வாழ போகிறோம் சொல்கிறாரு. நிறைய பேர் நம்ப முடியல. ஆனால் காரியங்கள் மெதுவாக நடக்கிறதை பார்த்தா கர்த்தருடைய கரம் இருக்கிறதை இஸ்ரவேல் மக்கள் பார்க்குறாங்க. மத்தியிலே அந்த எகிப்தியர் ரொம்ப கடின இருதயமாக மாறுது. குறிப்பாக அந்த ராஜா விடமாட்டான். பாருங்க, வாதைகளை கொடுக்குறாரு. 10 வாதை, ஒன்றின் பின் ஒன்று. நல்லா கவனிங்க. அந்த வாதையில் உபத்திரப்படும் பொழுது, ஐயோ அப்பா தயவுசெய்து உன்னை விடுதலை பண்ணுறப்பான்னு சொல்கிறான். அப்புறம் திரும்பி விட மாட்டான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே தேசத்துல தான் இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த வாதைகள் ஒன்று கூட இஸ்ரவேல் மக்கள் அணுகலை. இது ஒரு அற்புதமான ஒரு பிக்சர் பாருங்க. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய செட்டைகளில வைத்து பாதுகாக்கிறார் என்பது உண்மை. இன்னைக்கு பாருங்க, திடீர்னு
அழிவு, கொள்ளை, நோய், வியாதி, திடீர்னு வர்ற ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள் பார்த்தா ஜீரணிக்கவே முடியல. இப்பதான் பார்த்தேன், அதுக்குள்ள ஆளை காணாமா, கதையே முடிஞ்சிருச்சா? அப்படி இருக்கு உலகம். வாழ்றது கடினமாகி போயிருக்கு. இப்போ பார்க்குறவங்கள அடுத்த நிமிஷம் பார்ப்போமான்னு சந்தேகமாக இருக்கு. ஆனால் கவனிங்க, கடவுள் எப்படி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? அவர் நமக்கு அடைக்கலமா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு அடைக்கலமா இருந்தார். ஆமென். கானானுக்கு போறாங்க, என்ன பெரிய அடைக்கலம்ன்றீங்க? வனாந்தரத்தில் விஷ ஜந்துகள் இருக்கும், அது ஒன்று கூட அவங்கள அணுகலை பாருங்க. எதுவும் ஆபத்து, நாசங்கள், அதில் அந்த வெயில் கொடுமையில் டீஹைட்ரேட் ஆகி நிறைய பேர் கொலாப்ஸ் ஆகி செத்து போல, மடிந்து போல. அவங்களுக்கு அங்கே மேகஸ்தம்பத்தை கொடுக்குறாரு, இரவில் அக்னி ஸ்தம்பத்தை கொடுக்குறாரு. இது எதை காமிக்குதுன்னா அடைக்கலம். நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா அவருடைய அடைக்கலத்தை நம்ம சொந்த கண்களில் பார்த்து அனுபவிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் இருக்கிறார், இன்னைக்கு செயல்படுகிறார். இது எத்தனையோ நூற்றாண்டு கதை இல்லைங்க, ஒருவேளை பல நூற்றாண்டு நடந்த ஒரு இன்சிடெண்டா இருக்கலாம். இன்னைக்கு எப்படிங்க இருக்கிறார்? இன்னைக்கு அதே போல தான் இருக்கிறார். இன்னும் கேட்க போனீங்கன்னா, இப்போ நியூ கவர்னன்ட்ல இருக்கிறோம், அதிக ஸ்லாக்கியம் படைத்த மக்களாக இருக்கிறோம். அடைக்கலம் எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒரு பற்றாக்குறை, இந்த தரித்திரம், இந்த சூழ்நிலை என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் போல, என்னை முன்னேற செய்ய விடாது போல, நான் ஒன்று நினைக்கிறேன் அதை சாதிக்க விடாது போல. இல்லை, கர்த்தரை நம்புங்க, அவர் அடைக்கலமாக இருக்கிறாரு. அடைக்கலத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் சாதிப்பது அதிக நிச்சயம். ஆமேன். ரெண்டாவது, தேவன் நமக்கு அடைக்கலம் சொல்லிட்டு பலனும், அவர் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாரு. நமக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, நமக்கு பலன் கொடுக்குறாரு இல்லையா? நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம சில விஷயம் நமக்கு செய்ய முடியாது, ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாத்துருவார், அவங்கள மேற்கொள்றதுக்கு முடியாது, கர்த்தர் பாதுகாப்பார், அவ்வளோதான். இல்லை மக்களே, நமக்கு பலனை கொடுக்குறாரு இல்லையா? நல்லா கவனிங்க, பாதுகாக்கவும் செய்கிறாரு, பலனையும் கொடுக்குறார். இதே இஸ்ரவேல் மக்கள் அவங்களை எதிர்நோக்கி வருகிற பகைஞர்களை தகுடுபடியாக்க, அவர்களை பதறாக்க இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பலனை கொடுக்குறாரு. இவங்க எங்க போர்க்காலத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணாங்க? இவங்களுக்கு பிராக்டிஸ் எல்லாம் அந்த எகிப்து தேசத்துல கட்டட பணி, சும தூக்குறது, ஒரு பொருளை இங்கிருந்து எடுத்துட்டு வர்றது இல்லையா, அங்க செங்கல் உண்டு பண்றது, ஒரு இடத்துக்கு கொண்டு போறது, அந்த பாரமான கல்லை தூக்குறது, இதுதான் அவங்களுக்கு தெரியும். போரை பற்றி தெரியாது. ஏன்னா இங்கே 400 வருஷத்துக்கிட்ட இருந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 4 தலைமுறை கண்டிப்பாக வந்திருக்கும். 4 தலைமுறைக்கும் ப்ராக்டிஸே இல்லை, ஆனால் கர்த்தர் இவங்களை கொண்டு போய் பயன்படுத்துகிறார். ஆமேன். எப்படின்னா அவருடைய பலன். இன்னைக்கு நீங்கள் சில விஷயத்தில் ப்ராக்டிஸே இல்லாமல் இருக்கலாம், இந்த அறிவு இல்லை, இந்த ஆற்றல் இல்லை, இதை எப்படி செய்ய போகிறேன், இதை எப்படி செய்து முடிக்க போகிறேன். ஆனால் கர்த்தர் அந்த காலவெளியில் நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். அவருடைய பலன் எப்படின்னா, யாரும் செய்ய முடியாததை செய்ய வைக்கும். அதுதான் அவருடைய பலன். அவருடைய பலன் நம்மக்கிட்ட வரும் பொழுது இந்த உலகத்தான் நம்மளை பார்த்து பயப்படுவான். என்னடா எப்படி இவன் செய்கிறான், இவ்வளோ கிளியரா, இவ்வளோ பஞ்சுவலா, இவ்வளோ பர்ஃபெக்டா இதை செய்து முடிக்கிறானே. அதுதான் தெய்வீக ஞானம். அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு கடவுளுடைய பலன் இருந்தது மக்களே. அதனால தான் 10 மடங்கு சாமர்த்தியம். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னை பலப்படுத்துகிறார். கடைசியாக மூன்றாவதாக, ஆபத்து காலத்தில், ஆபத்து காலம் இருக்கு. நிறைய பேர் சொல்லலாம், ஆபத்து காலத்தில் ஏன் நம்மளை அதில் ஃபேஸ் பண்ண வைக்கிறாரு? ஆபத்து காலத்தை இந்த உலகத்தானுக்கே விட்டுற வேண்டியதானே? ஏன் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு? கர்த்தர் பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அதை, அந்த சூழ்நிலையை காமிக்கிறாருன்னா, அதை பயமுடுத்துறதுக்கோ, அதில் போய் மாட்டிக்கொள்வதற்கோ, அதில் வச்சு அவனை சரி பண்ணுறதுக்கோ இல்லை. அதுக்குள்ளேயும் நம்மளை கடந்து போகிற நோக்கம் என்னன்னா இல்லையா, என் பிள்ளை என்னுடைய பராமரிப்பில், என்னுடைய தயவில், என்னுடைய கரத்தில் வழி நடத்தப்பட்டா என்ன ஆபத்து வந்தாலும் அவன் அதை பதறாக்குவான், அதுக்குள்ள அவன் கடந்து வெற்றி எடுப்பான் என்பதை காண்பிப்பதற்கு, உலகம் வியந்து பார்ப்பதற்கு.
தமிழ் மொழிப்பில் இப்போ வருது, அனுகூலமான துணைமானவன். அனுகூலமானா நமக்கு சாதகமா. ரொம்ப நல்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அடைக்கலன்னு சொல்லி பார்த்தோம், அடுத்தது பலன்னு சொல்லி பார்த்தோம். அந்த பலன் தான் தாவீதுகிட்ட இருந்தது. அதில் தான் பாருங்கள், சிங்கத்து வாயை பிச்சு போடுறாரு, அந்த கரடியை அதையும் தாக்குறாரு. இதெல்லாம் சவுல் ராஜா கிட்ட சொல்கிறாரு. எதுக்கு தெரியுமா சொல்கிறாரு? எப்பா, நீ என்னை பார்க்குற, என்னை எஸ்டிமேட் பண்ணுற, மேபி யூஆர் கரெக்டு, யுவர் எஸ்டிமேஷன் இஸ் கரெக்டு. நான் ரொம்ப வெல் ட்ரெயின்டு கிடையாது, எனக்கு சில வெயிட்டு கூட தூக்க முடியாது, கரெக்டு தான். நீ என்னை அனலைஸ் பண்ணுறது கரெக்டு. ஏன்னா அவர் ஒரு போர் வீரர் பாருங்க, பேசிக்கலாக. யார்? சவுல் ராஜா இல்லையா? நிறைய போரை பார்த்துருக்குறாரு, வெற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஆளை பார்த்து நான் கண்டுபிடிச்சிடாரு. இப்போ சொல்கிறாரு, ஐயா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் என்கிட்ட தேவனுடைய பலன் இருக்கு, அதை தான் சொல்கிறாரு. இதனால தான் சிங்கத்தை நான் என்ன செய்யணும், வெற்றி எடுத்தேன், கரடியும் மேலேயும் வெற்றி எடுத்தேன். இந்த எல்லா வெற்றியும் பாரு, இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா? ஆனால் வெற்றி எடுத்தது உண்மை, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை சொல்கிறேன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைன்னு சொல்லி பார்க்குற பார்த்தீங்களா? மூணாவது, அனுகூலம்னா நமக்கு சாதகம் இல்லையா? அன்னைக்கு ரூத்து கீழ்ப்படிஞ்சு வந்தாச்சுது, தான் மாமி கூட வந்தாச்சுது. ஆனால் பாருங்க, இந்த அனுகூலமான துணைன்றது சரியாக பொருந்தும் இந்த ரூத்துக்கு. ரூத்துக்காகவே சில காரியம் நடக்குது பாருங்க. எஜமான் வாரம் அந்த தோட்டத்தில் புதுசாக இருக்கிற பெண்ணை பார்த்துட்டு விசாரிப்புக்கார இடத்துல யாருப்பா அந்த அவங்க டீட்டெயில் சொல்கிறாங்க. இங்கேருந்து போனவங்க, நம்ம ஊரில் இருந்து போனவங்க, அந்த நகோமி இருக்காங்கள, அந்த மோவாப் தேசத்தில் போய் அங்கேருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க, பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டு வந்திருக்கிறாங்க, இது அவங்களோட மருமகலாம் அப்படின்னு. உடனே அடுத்த ஆர்டர் வருது, அவள் என்ன வேணால் செய்யட்டும், எங்கே வேணால் பொறுக்கி இப்போ எடுத்துக்கொள்ளட்டும் இல்லையா, அந்த தானியத்தை எடுத்துக்கொள்ளட்டும், யாரும் அவரை அதட்டாதீங்க, அடக்காதீங்க இல்லையா. இது எதை காமிக்குதுன்னா அனுகூலமான துணை, அனுகூலம். இன்னும் சில இடத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த போவா சொல்கிறாரு, இல்லை வேற எந்த தோட்டத்துக்கும் போவானா. ஏன்னா சில பேர் கொஞ்சம் தான் எடுக்க விடுவாங்க பாருங்க, அவன் எடுத்துட்டு இல்லாமல் அடுத்த தோட்டத்துக்கு போமான்ருவாங்க. ஒரே இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்காது, அடுத்தது. இங்கே பார்த்தா போவாசு ரூத்துக்கு சொல்கிறாரு, இல்லை இங்கே இந்த தோட்டத்திலே நீ எடுத்துக்கோ, எங்கேயும் போவேனா. இதுதாங்க அனுகூலம். இன்னைக்கு எத்தனை பேர் ரூத்தை போல இருக்கிறீங்க? ரூத்தை போலனா சில பேர் அப்படியே ரூத்தை போல இழந்துட்டு வந்து நிற்கலாம், இருக்கட்டும். ஆனால் நான் சொல்கிறது அவங்களுக்கும் இந்த வேத வார்த்தை வேலை செய்யும். நான் உள்ளான அர்த்தத்தில் சொல்கிறது என்னன்னா, ரூத்தினுடைய இருதயம், இல்லை நான் கர்த்தரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், எனக்கு அவர் தான் வேணும், அவர் தான் என் தேவன், அந்த ஜனம்தான், அதை விசுவாசிக்கிற ஜனம் தான் ஏன் ஜனம் இப்படின்னு இருதயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கும் கர்த்தர் அனுகூலமான துணையாக இருக்குப்பா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? அனுகூலம். இந்த கர்த்தர் இன்னைக்கு செய்கிறார் உங்களுக்கு எனக்காகவே அவர் உதவி செய்கிறார், அனுகூலமாக இருக்கிறார், சாதகமாக இருக்கிறார், எல்லா காரியத்தையும் சாதகமாய் மாத்துறார். சூழ்நிலை, மனுஷன் இல்லையா, நமக்கு வர வேண்டிய நன்மை எல்லாம் அனுகூலமாக மாறுது. எத்தனை பேர் இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உங்கள் பிள்ளை நான் இருக்கிறேன், அந்த அனுகூலமான துணை எனக்கு தாங்க. ஆமே. அப்பா, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறேன், இந்த வார்த்தை அப்படியே அவர்கள் மேல் பலிக்கட்டும், முது பிள்ளைகளும் கீழ்ப்படியட்டும். உங்களுடைய மாட்சிமையின் சொந்தக்காரர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டாடட்டும். ஆமென். God bless you.